ஜெபம். என் அருமை இரட்சகரே, எங்களை கடந்த 2025ஆம் ஆண்டு முதல் மாதத்திலிருந்து 12 மாதங்கள் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த புதிய ஆண்டிலும் 2026ஆம் ஆண்டை நீர் எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி சாமி. எந்தவித பலகீனமும் தாக்காதபடிக்கு பாதுகாத்தீர். நன்றி அப்பா. தளர்ந்து போன கைகளுக்கும் தள்ளாடுகிற கால்களுக்கும் பலன் தந்து பாதுகாத்தீர் அப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. தப்பி செல்ல வழிகளை தந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஏசப்பா. நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், ஆனாலும் நீர் பாதுகாத்து கொண்டீரப்பா. நன்றி ஏசப்பா. கோணலான பாதையை செவையாய்ப்படுத்தினீரப்பா. நன்றி ஏசப்பா. தேசத்து ஜனங்களை ஆசீர்வதித்து அவரே ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உங்களை பெருக பண்ணுங்க ஏசப்பா. உம்முடைய கையின் பிரயாசத்தினால் சாப்பிடுவாய் என்று சொன்னது போல ஏசப்பா, கடந்த 2025ஆம் ஆண்டிலும் எங்களை பாதுகாத்தீரப்பா. இந்த புதிய வருடத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரை 12 மாதமும் உடைய தேசத்து ஜனங்களுக்கு எந்த ஒரு பழுதும் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வெளிநாடுகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் பிரயாணம் செய்யும் போது தடைகள் வராதபடி அவர்கள் சேர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாக உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், ஆண்டவரே, ஊனர்கள், குருடர்கள், செவிடர்கள், சப்பானியர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த பனி நேரத்திலையும் ரோட்டு ஓரங்களில் இருக்கிறவங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் JTK-TV நிறுவனத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி கடந்த வருடம் முழுவதும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். வேலை செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்தீர் அப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் இந்த வருடத்திலையும் அந்த JTK-TV நிறுவனத்தில் தகப்பனே அநேக தேவ மனிதர்கள் வந்து உம்முடைய செய்தியை கொடுத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல
நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை சகலவித ஆசீர்வாதங்களினாலே உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் என் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, கர்த்தரை நம்பி நன்மை செய். இன்று நாம் எங்கு பார்த்தாலும் போட்டி, பொறாமைகள், நாட்டுக்கு நாடு, பிரதேசத்துக்கு பிரதேசம், இனத்துக்கு இனம், வெறுப்பு, வெட்டுக்குத்து, வெறித்தனங்கள், மனிதனுக்கு மனிதன், கொலை, தீமை, கொள்ளை, கொடுமை, அநாகரிக செயல்கள், அக்கிரமம் அதிகரித்து விட்டது. அன்பும் பரிவும் பாசமும் நேசமும் எங்கேயோ ஓடி ஒளிந்துவிட்ட பரிதாபமான செய்திகளைத்தான் காண முடிகிறது. எங்கே ஓடி ஒளிந்துவிட்ட பரிதாபமான செய்திகள். இத்தனைகள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு தரும் ஒரே ஆலோசனை நன்மை செய் என்பதாகும். நன்மை எது, தீமை எது என்று பிரித்தறிய முடியாதபடி தீமையினால் நிறைந்துவிட்ட நம்முடைய சமுதாயத்திலே தேவனுடைய மக்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த பவுல் எழுதும் போது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாடுங்கள் என்று சொல்லுகிறார். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்றும் வாசிக்க பார்க்கிறோம். மற்றவர்கள் நமக்கு செய்யும் தீமைக்கு பதில் நன்மை செய்து நன்மையை மேற்கொண்டு விடும். பொதுவாக நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது இலகுவான விஷயம். ஆனால் நமக்கு விரோதமாக தீங்கு செய்பவர்களுக்கு நன்மை செய்வது இலகுவான ஒன்று அல்ல. நாம் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். சில சமயங்களில் தங்களுக்கு தீங்கு இழைக்கப்படும் போது நன்மை செய்வதை விட்டு விடுங்கள். தேவனுடைய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தார். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். தன்னை கைது செய்த வந்தவர்களின் காதை பேதுரு வெட்டின போதும் அவன் காதை திரும்பவும் ஒட்டி அவனுக்கு இயேசு நன்மை செய்தார். குற்று உயிராய் கிடந்த ஒருவனை சமாரியன் ஒருவன் கண்டு பக்கமாய் விலகி போகாமல் அவனுக்கு நன்மை செய்கிறவனாக காணப்பட்டான். யோபு தான் ஐஸ்வர்யவானாக இருந்தபோது திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் என்று அனைவரையும் ஆதரித்து வந்தான். நமக்கு நன்மை செய்கிறவர்களே நாம் நன்மை செய்தால் நமக்கு பலன் என்ன என்றால், பாவிகளும் அப்படி செய்கிறார்கள். இயேசு ஒருமுறை சொன்னார், கைமாறு கருதாமல் நன்மை செய்ய வேண்டும். நம் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல். நமக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அவர் நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் துரோகிகளும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறாரே என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும். கிடைக்கும் ஒவ்வொரு தகுந்த சந்தர்ப்பங்களிலும் யாவருக்கும் நன்மை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு
பிரியமானவனுக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும். என்னை மதித்து கனம் பண்ணுகிறவனுக்கு மட்டும் உதவி செய்வேன் என்று எண்ணாமல் நம் ஆவியின் கனிகளை காண்பிப்பேன், மற்றவர்களுக்கு என் மாம்சத்தின் இச்சைகளை காண்பிப்பேன் என்று ஒரு விசுவாசியானவன் சொல்லிக்கொள்ள கூடுமானால், ஒரு விசுவாசியின் வாழ்விலே ஆவியின் கனி வெளிப்படாமல் அதை மறைத்து வைத்தால் அது அவனுடைய மாமிசத்தின் எண்ணமாக இருக்கும். எனவே எல்லா வேளைகளிலும் நன்மை செய்வதையே நோக்கமாக கொண்டு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நன்மை செய்தால் ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் இடம் பெறும். மலாக்கி தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் முறையற்று வாழ்ந்தார்கள். தேவ பயமில்லாமல் வாழ்ந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் தங்கள் சுய இஷ்டப்படி வாழ்ந்து வந்தார்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தாமல் சுயநலமாய் வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்த மக்களும் இருந்தார்கள். பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்த மக்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். எனவே அவர்களுக்கு இந்த கேள்வி தோன்றியது, இத்தனை அக்கிரமம் செய்தும் இவர்கள் நலமாகத்தானே இருக்கிறார்கள். சுய இஷ்டப்படி வாழ்ந்தாலும் தேவனுடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்தாலும் நலமுடன் தானே இருக்கிறார்கள் என்று புலம்பினார்கள். மலாக்கி காலத்தில் வாழ்ந்த மக்களின் புலம்பல் மட்டுமல்ல, நாமும் கூட பல நேரங்களில் இப்படி சிந்திப்பது உண்டு. ஆனால் அது உண்மையல்ல என்று மலாக்கி உறக்க சொல்லுகிறார். அதாவது, கடவுளிடத்தில் ஜீவ புஸ்தகம் என்ற ஒன்று உண்டு. அதில் உண்மையோடும் நேர்மையோடும் பக்தியோடும் வாழ்கிறவர்களின் பெயர்கள் மட்டும் குறிக்கப்படும். அதில் தீமை செய்வோரின் பெயர் இடம் பெறாது என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார். தீமை செய்வோரை தேவன் அங்கீகரிப்பது இல்லை, அவர்களை புறம்பே தள்ளுகிறார். அவர்கள் செழிப்பும் வாழ்வும் நிரந்தரம் அல்ல. எனவே தீமை செய்வோரின் செழிப்பை கண்டு ஆச்சரியப்பட வேண்டியது இல்லை. கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்போம், அவரது வார்த்தைகளின்படி வாழ்வோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்ளுவோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டு சுகமாய் தங்க பண்ணுவார். ஜீவ புத்தகத்தில் நமது பெயர் இடம்பெறும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாடகை வீட்டில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு குடும்பத்தை உள்ளவர்கள் இரக்க குணம் மிகுந்தவர்களாக இருந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்வதிலும் உதவி செய்வதிலும் ஆர்வம் உள்ளவர்கள். அவரிடம் வந்து யாராகிலும் தங்களுடைய துயரங்களை சொல்லிவிட்டால் உடனே பரிதாபம் கொண்டு உதவி செய்ய முன் வருவார்கள். அவர்களுடைய இந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி பலரும் அவர்களை ஏமாற்றுவதையும் பார்த்திருக்கிறோம். பொய்யாக நடித்து பணத்தையும் பொருட்களையும் பெற்று செல்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் பரிதாபம் ஏற்படுவதும் உண்டு. எல்லோரையும் நம்பாது இருங்கள், பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கள், இப்படி ஏமாளியாய் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் அவர் கேட்பது இல்லை. ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ததின் பொருட்டு ஒரு நாளும் தாழ்ந்துவிட போவது இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொந்த வீடு கொடுத்து மிகுதியாய் ஆசீர்வதித்தார். அவர்களுடைய பிள்ளைகளெல்லாம் நல்ல இடத்தில் திருமணமாகி மேன்மையான நிலைக்கு வந்துவிட்டார்கள். இந்த உயர்வு அந்த பிள்ளைகளின் திறமையினாலோ ஞானத்தினாலோ ஏற்பட்டது அல்ல. அன்பும் மனதுருக்கமும் நன்மை செய்யும் உள்ளம், அதனால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவருடைய உள்ளம் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்பதிலேயே நிலை கொண்டு இருந்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும்
தான தருமம் பண்ணவும் மறவாது இருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏனென்றால் சரித்திரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பிள்ளைகள் மேன்மையான உயர்வை பெற வேண்டுமென்றால் நன்மை செய்யுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு உதவ முன் வாருங்கள். திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்பவர்களுக்கு நிச்சயமாகவே மேன்மை உண்டு. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தீமைக்கு நன்மை செய். கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்லேக்கு வந்த தேவனுடைய மனுஷன் யெரொபெயாம் கட்டின அந்நிய பலிபீடத்திற்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை உரைத்து இந்த பலிபீடம் வெடித்து அதிலுள்ள சாம்பல் கொட்டும் என்று ஒரு அடையாளத்தையும் சொன்னான். அது கர்த்தரின் வார்த்தை என்றோ சொல்லி வா. தேவனுடைய மனுஷன் என்றோ உணர்வில்லாத யெரொபெயாம் அவனை பிடியுங்கள் என்று பலிபீடத்தில் இருந்து தேவனுடைய மனுஷனுக்கு நேராக தன் கைகளை நீட்டினான். நீட்டின கை முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி பலிபீடம் வெடித்தது. சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டு உண்டது. இதை கண்ட ராஜா உணர்வடைந்தான். தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருந்தி விண்ணப்பம் செய்யும்படி கேட்டான். தேவனுடைய மனுஷனும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆம், அநேக நன்மைகளைத்தான் தீமையை ஜெயித்தது. இதை போலவே முன்னால் மோசேக்கு விரோதமாய் பேசின அவனுடைய சகோதரி மிரியாமுக்கு உரைத்த பனியின் வெண்மை போன்ற குஷ்டம் பிடித்தது. அப்பொழுதும் மோசேயே தனக்கு எதிராய் எழும்பிய சகோதரியையும் குணப்படுத்தும்படிக்கு கர்த்தரிடம் கெஞ்சினான். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்விலும் நமக்கு தீங்கு செய்பவர்கள் கஷ்டப்படும் போது சந்தோஷம் அடையக்கூடாது. அல்லது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்வது மிக இலகுவானாலும் அது தீமைகளை பாராமல் நமக்கு ரட்சிப்பு தந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் தீமையை நன்மையால் ஜெயிக்க வேண்டும். அதுவே கிறிஸ்துவுக்கு மேன்மையை கொண்டு வரும். நன்மை செய்தால் நமது வீடு நன்மை செய்தால் நிரப்பப்பட வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது. நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறான். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். நீதிமான்களுடைய ஆசை நன்மை செய்தல். உயிரோடு இருக்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யாவிட்டால் பாவம். நன்மையினால் வெல்ல வேண்டும். நன்மையை தேட வேண்டும். நன்மை செய்ய விரும்ப வேண்டும். நன்மை செய்ய மறக்கக்கூடாது. நன்மை செய்வதை விட்டுவிடக்கூடாது. நம்மை பகைக்கிறவர்களுக்கு, சத்துருக்களுக்கு, நன்றி இல்லாதவர்களுக்கு, துரோகிகளுக்கு, தரித்திரருக்கு, விதவைக்கு, செய்யத்தக்கவர்களுக்கு, விசுவாச குடும்பத்தாருக்கு, உபதேசிக்கிறவர்களுக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியம் செய்கிற அனைவருக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற நன்மை தூஷிக்கப்படாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடன் வாங்கி நன்மை செய்யக்கூடாது. தீமையான காரியத்திற்கு நன்மை செய்யக்கூடாது. உண்மை நிலை தெரியாமல் விசாரிக்காமல் நன்மை செய்யக்கூடாது. சொந்த குடும்பத்தை கவனிக்காமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடாது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மிஞ்சின நீதிமானாய் இருக்கக்கூடாது. உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மற்றவர்களின்
விலை உயர்ந்த பொருளை வாங்கி நன்மை செய்யக்கூடாது. தன்னிடம் இருப்பதை வைத்து நன்மை செய்ய வேண்டும். நற்செய்தி அறிவித்து நன்மை செய்யுங்கள். இந்த உலகத்தில் நன்மைகள் என்று அழைக்கப்படுபவை எல்லாம் மாயை, அர்த்தமற்றவை என வேதம் கருதுகிறது. தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இந்த கடுமையானது மனுக்குலத்திற்காக தேவனில் மகத்தான திட்டத்தை முன்னெடுத்து செல்ல உதவுகிறது. காலங்கள் நிறைவேறும் பொழுது அது விளங்கும். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்து இருந்த தம்முடைய தயவுள்ள திட்டத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்து இருக்கிறார். ஆனால் முன் குறிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிவித்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 19 அதிகாரம் 12 ஏசாயாவின் தெளிவான குரல் அனைத்தும் இழந்தது போல அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தது. தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மனு குலத்திற்கு நன்மை செய்து உலகத்திற்கு நமக்கு உண்டான தேவனுடைய மகத்தான திட்டத்தை கடமையை நிறைவேற்றுவோம். நாம் ஏன் நற்கிரியைகளை செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து கிருபையாய் நம்மை இரட்சித்து பிதாவுக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நம்மை இரட்சித்து நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் வந்து நம்மை இருளில் இருந்து மீட்டு நமது வாழ்வை ஒளிமயமாக்கி நம்மை பிரகாசிக்க செய்து இன்று இந்த உலகத்திற்கு நம்மை வெளிச்சமாக வைத்து இருக்கிறார். அவரின் கிருபையினால் இரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும். நமது தேவன் நல்லவர், அவர் நன்மைகள் மாத்திரம் செய்கிறவர் என்று இந்த உலகத்திற்கு நாம் செய்த நல்ல செயல்கள் மூலம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இதனால் இயேசுவின் நாமத்திற்கு மகிமையும் நமக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் அநேக நன்மைகளும் உண்டாகும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிற நாம் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்ற மனிதர்கள் நாம் செய்கிற நற்கிரியைகளை கண்டு நம்முடைய பரலோக பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய செயல்பாடுகள் பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. எபேசியர் 5 அதிகாரம் 8 நாம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கு, அதாவது காணிக்கை, தசம பாகம், ஊழியர்களுக்கு உதவி செய்தல், ஊழியர்களை தாங்குதல், மிஷினரிகளுக்கு கொடுத்தல், உதவுதல், பரிசுத்தவான்களின் குறைவில் உதவி செய்கிறது ஆகிய காரியங்கள் மூலம் தேவன் மீது நாம் கொண்டுள்ள அன்பை காட்டுகிறோம். அது மிகவும் நல்லது. அதே போல கஷ்டப்படுகிற கைவிடப்பட்ட மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், உடல் ஊனமுற்றவர்கள், மனநலம் குன்றியவர்கள் ஆகிய மக்களுக்கும் நாம் உதவிகளை செய்து தேவ அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார், நம்மை திருப்தி ஆக்குகிறார். அதே போல நாமும் ஏழைகளையும் எளியவர்களையும் நேசிக்க, போஷிக்க, உடுத்திவிக்க, திருப்தியாக்க வேண்டும். வானத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை நம் தேவன் தான் போஷித்து பிழைக்க வைக்கிறார். விசேஷமாக அவரின் பிள்ளைகளாகிய நம்மையும் போஷித்து வருகிறார். அவரால் போஷிக்கப்பட்ட ஆகாரம்
சாப்பிட நாம் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நம் தேவன் நமக்கு சம்பூரணமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நம்மை அவர் திருப்தியாக்கி நடத்துகிறார். நமது வாழ்வாதார தேவைகளை அவர் சந்தித்து எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம் சம்பூரணமாய் இருக்கவும் செய்து இருக்கிறார். இப்படி தேவனால் திருப்தியாக்கப்பட்டு நாம் கஷ்டப்படுகிற கைவிடப்பட்ட மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், உடல் ஊனமற்றவர்கள், மனநிலம் குன்றியவர்கள் ஆகிய மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களை வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து அவைகளை திருப்தியாக்க வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார். நாம் தர்மம் செய்வதை நம் பிதா பார்க்கிறார். அவர்களுக்கு பலன் அளிக்கிறார். தர்மம் செய்வது நமது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கட்டும். இந்த உலக ஆஸ்தி உடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் தேவ அன்பு நிலை கொண்டு இருக்கிறது என்றால் குறைவில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அந்நியரை உபசரிக்க மறவாமல் இருக்க வேண்டும். ஏன், அவர்கள் தேவ தூதர்களாக கூட இருக்கலாம். பிள்ளைகளும் உதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து உதவுவது தேவனுக்கு முன் மாசில்லாத சுத்தமான பக்தி. இந்த உலகத்தில் பசியாய் இருக்கிறவர்களுக்கு, தாகமாய் இருக்கிறவர்களுக்கு, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு, வியாதியாய் இருக்கிறவர்களுக்கு, காவலில் இருக்கிறவர்களுக்கு, மொத்தத்தில் தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாம் செய்கிற உதவிகளை, தான தர்மங்கள், நற்கிரியைகள் எல்லாம் இயேசுவுக்கே நேரடியாக செய்யப்படுவதாக என்று இயேசு சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் அவர் நியாய தீர்ப்பு வழங்குகிறார். தான தர்மங்கள் செய்வதில் இம்மையிலேயும் நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்று வேதம் சொல்லுகிறது. தான தர்மங்கள் செய்வதால் மறுமையில் நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் இயேசு சொல்லுகிறார். விருந்து பண்ணும்போது பதில் செய்ய முடியாத ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து உபசரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும் என்கிறார். நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்ததும் நீ என்னை கொன்று போடவில்லை. 1 சாமுவேல் 24 17 18. என்னை கொன்று போட சவுல் ராஜாவாகிய நீர் உம்முடைய மருமகன் என்றும் யுத்தத்தில் வெற்றி தந்த வீரன் என்றும் எண்ணாது என்னை கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற கோபத்தோடு 3000 மனுஷனை கூட்டிக் கொண்டு எனக்கு எதிரே வந்த உம்மை நான் கெபியிலே கொன்று போட தருணத்தை கர்த்தர் உருவாக்கிய போதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உம்மை நான் கொன்று போடாமல் அடையாளமாய் இருப்பதற்கு ஒரு சால்வை தொங்கலை அறுத்தேன் என்பதை நீர் அறிந்து நான் உமக்கு எதிராளி அல்ல என்று தாவீதுக்கு கூறினது போல சவுல் தாவீதை பார்த்து, நீ எனக்கு நன்மை செய்தாய் என்று கூறி தன் தவறை உணர ஆரம்பித்தான். தீமை நன்மையினாலே வெல்லு என்ற வார்த்தையின்படி தாவீது தனது நற்பணியை நன்மை செய்து சவுலின் குறைகளை வெளிப்படுத்தினார். நாம் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். தேசத்தின் நன்மையை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதை செய்கிற மக்களாய் மாற வேண்டும். தேசத்தின் பஞ்சம் உண்டாகிற பொழுது ஈசாக்கு எகிப்து தேசத்திற்கு செல்ல தீர்மானம் செய்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிருப்பாய் என்றார். அத்துடன் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடியினால் கர்த்தர் சொன்ன தேசத்தில் இருந்து விட்டான்.
அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் நம்முடைய ஆவியானவர் ஊற்றும் பொழுது வனாந்தரங்கள் செழிப்பாகும். அவருடைய ஆவியானவரை ஊற்றும் பொழுது வனாந்தரங்கள் செழிப்பாகும். அவருடைய ஜனமாகிய நாம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்க செய்வார். கர்த்தர் சொல்லுகிற தேசத்தில் குடியிருக்கவும் அவர் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய பண்புகளையும் வழக்கங்களையும் செம்மையாக்கி கொள்ளும் பொழுது குறைவில்லாததை நிறைந்த வாழ்க்கையும் செழிப்பும் ஜெயமும் நிறைந்த நல்ல வாழ்க்கையையும் அவரின் நன்மையால் நாம் நன்மை அடைவோம். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.